தமிழக சொந்தங்களுக்கு வணக்கம். நான் வக்கீலர்களுக்கு வானவங்களை நாங்குநேரி தான் நம்மளுக்கு சட்டமன்ற தொகுதி. அதாவது நாங்குநேரி சுற்றுவட்டார மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. தமிழக முதல்வர் இன்னைக்கு திருநெல்வேலி வந்திருக்கும் போது அவர் பேசின விஷயங்கள் அனைத்துமே நெல்லை மாவட்டத்தினுடைய மக்களுடைய இயக்கம்தான். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்குநேரியில் உள்ள சுற்றுவட்டார மக்களுடைய அத்தியாவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலைவாய்ப்பு தான். இளைஞர்கள் சரியான ஒரு முன்னேற்றத்திற்கு வழி இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் தொழில்நுட்ப பூங்கா அமைச்சாங்க, வகைக்குளத்தில் தொழில்நுட்ப பூங்கா அமைச்சாங்க. அதுவும் சரியான முறையில் செயல்படுத்தலை. அது மக்களுடைய ஒரு இளைஞர்களுடைய இயக்கமாகவும் அதை வலிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் இந்த மாதிரி இளைஞர்கள் மொராபுரத்தில் உள்ள சொந்த பந்தங்களும் சரி, சுற்றுவட்டார சொந்த பந்தங்களும் சரி, நம்மளுடைய அரசின் கவனத்துக்கு கொண்டு வந்துகிட்டே இருந்தோம். அதன் வெளிப்பாடாக தமிழக முதல்வர் எந்த அளவுக்கு மக்களுடைய நலனில் இருக்காருங்கிறது இன்னைக்கு மொராபுரத்தில் அறிவிச்சிருக்கிற தொழில்நுட்ப விஷயம். அதை வெளியிட்ட முதல்வருக்கு நாங்குநேரி சுற்றுவட்டார மக்கள் சார்பாக இளைஞர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. இதை அடுத்த கட்ட நகர்வாக விரைவில் அரசாணை வெளியிட்டு மக்களுக்கு உபயோகப்படும் விதமாக, ஏன்னா நாங்குநேரிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வீரமான மண். அன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆர்மிக்கு ஆட்சி இருக்கும் போது இங்கேருந்து போன கூட்டங்கள் அதிகம், வரலாற்றினுடைய செப்பேடுகளாக இருக்குது. அப்படிப்பட்ட மக்களுடைய அத்தியாவசியம் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஒரு இயக்கத்தை தீர்க்கும் விதமாக சமநிதிய கொள்கையாக கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சது ரொம்ப ஒரு முக்கியமான வித்தியாசமான விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சில விதமான அரசியல் சூழ்ச்சிகளை வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை மாற்றக்கூடிய சக்தி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டு போயிட்டீங்க. அதில் இதே மாதிரி உங்களுடைய அடுத்த கட்ட விஷயங்கள் எல்லாமே மக்களுடைய வளர்ச்சிக்காக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் சுற்றுவட்டார மக்கள் சார்பாகவும் அதேமாரி ஆர்வமற்ற மக்கள் சமூகத்தினுடைய சொந்தங்கள் சார்பாகவும் நானே சுற்றுவட்டார இளைஞர்கள் சார்பாகவும் சிங்கிம்பட்டி ஜமீன்தார் மணிமண்டப குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.